மகாலய அமாவாசை தெரியும். அது என்ன மகாலய பட்சம்? மகாலய பட்சம்னா என்னங்கிறத இப்போ சொல்கிறேன். ஒரு ஆண்டில் ஒரு மிக முக்கியமான வழிகாட்டுக்கல்ல ஒன்று தான் இந்த மகாலய பட்சம் அப்படிங்கிறது. இது எப்போ வரும் அப்படின்னா, ஆவணி மாத பௌர்ணமிக்கு பிறகு வரும் 15 நாட்களும் மகாலய பட்சம் அப்படின்னு பேர். இந்த மகாலய பட்ச காலம்னா, மகாலயம்னா பெரிய கூட்டம் அப்படின்னு அர்த்தம். பட்சம்னா 15 நாட்கள் கொண்ட ஒரு கால அளவுன்னு அர்த்தம். நம்முடைய முன்னோர்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து கூட்டமாக பித்ருலோகத்திலிருந்து பூலோகத்திற்கு வந்து நாம் அளிக்கும் தர்ப்பணம், தானம், வழிபாடுகள் போன்றவற்றை ஏற்று நமக்கு ஆசி வழங்கும் காலம்தான் இந்த மகாலய பக்ஷ காலமாகும். மறைந்த நம் முன்னோர் பித்ருலோகத்திலிருந்து இந்த 15 நாட்கள் நம்மோடு தங்கும் காலம்தான் இந்த மகாலய பக்ஷம்னு சொன்னோன்னா, இந்த மகாலய பக்ஷ காலத்தில் என்ன செய்யணும்? முன்னோரை நினைத்து என்ன செய்யணும் அப்படின்னா, தர்ப்பணம் கொடுக்கணும். அப்போ என்ன செய்யணும் அப்படின்னா, மகாலய பட்ச காலத்தில் பிரதமை துவங்கி அமாவாசை வரை தினமும் தர்ப்பணம் செய்ய வேண்டும். அனைத்து முன்னோரையும் அப்போது நினைவு கூற வேண்டும். புனித நீர்நிலைகள், கடலுக்கு சென்று புனித நீராடி நம் முன்னோர் ஆத்ம சாந்திக்காக பிரார்த்தித்து வர வேண்டும். அப்போ இந்த வயதில் பெரியவர்களுக்கு, கற்றறிந்த அறிஞர்களுக்கு, ஏழைகளுக்கு, இவங்களுக்கெல்லாம் அவங்கவுங்களுக்கு ஏற்ற மாதிரி நம்ம தான தர்மம் செஞ்சால் நம்முடைய முன்னோர்கள் அவங்க ரொம்ப மனம் திருப்தி அடைந்து மகிழ்ச்சியுடன் நம்மை நன்கு ஆசீர்வாதம் செய்வார்கள். அதன் மூலம் நமக்கு என்னென்னா, பித்ரு சாபம், பங்காளிகள் சாபம், முன்னோர்கள் சாபம் இதெல்லாம் இருந்தால் வாழ்க்கையில் நீங்கள் நம்முடைய வாழ்க்கை சுபிக்ஷமாக இருக்கும். மகாலயபக்ஷம் என்பது புரட்டாசி மாதம் பௌர்ணமிக்கு அல்லது ஆவணி பௌர்ணமிக்கு மறுநாள் பிரதமை திதியில் துவங்கி புரட்டாசி மாதம் அமாவாசை வரை நீடிக்கும். புரட்டாசியில் வரும் அமாவாசை தான் மகாலய அமாவாசை அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பொதுவாக ஒவ்வொரு அமாவாசை என்று அழைக்கப்படும் தர்ப்பணம் யமதர்மராஜன் கைகளுக்கு சென்று அவர் நம் முன்னோர்களை அழைத்து அவரிடம் ஒப்படைப்பார். மகாலயபட்சம் ஆரம்பிக்கும் நாளன்று நம் முன்னோர்களை அவரவர் விருப்பமான இடத்துக்கு சென்று வரும்படி அனுமதிப்பார். நம் முன்னோர்களுக்கு விருப்பமான இடம் எது? அவங்க வாழ்ந்த வீடு தானே, அல்லது அவங்க சந்ததி வாழக்கூடிய வீடு தானே. எனவே அவர்கள்லாம் அவங்களுடைய இல்லத்திற்கு வருவாங்க. மகாலயபட்சம் 15 நாட்களும் நம் இல்லத்தில் வந்திருப்பதாக நம்பிக்கை. இந்த 15 நாட்களும் நம் வசிப்பிடத்தை சுத்தமாக வைத்திருந்து நம் முன்னோர்களை வணங்கி வந்தால் நம் வாழ்க்கையை திருப்தி அடையும். நம்முடைய வம்சமும் நல்லா இருப்பாங்க. மகாலயபட்சம் 15 நாளும் நம்ம முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணம் கொடுத்து நம்முடைய சந்ததியை வாழ வைப்போம்.